ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக தட்டைப்பயிறு சுண்டல் தான் எப்படி செஞ்சேன்னு காட்ட போகிறேன். நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு நான் காலையில் 9 மணிக்கே தட்டைப்பயிறு ஊற வச்சுட்டேன். சாயங்காலம் 4 மணி செய்யறதுக்கு வறுக்கில் பச்சையாகவே ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச தட்டைப்பயிரோட தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்து ஒரு குக்கரில் 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். சுண்டல் தாளிக்கிறதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 2 தாளிக்கிறதுக்கு வரமிளகா 2, கருவேப்பிலை கொஞ்சம், தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சுண்டலை தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வதங்கிறதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு 2 சேர்ந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வரமிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். வரமிளகா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வெட்டி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக, சுண்டல் உப்பு போட்டிருக்கோம்னா கொஞ்சம் பார்த்து போடணும். இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதையும் இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுருவோம். பாருங்கள், தட்டைப்பயிறு 3 விசில் தான் விட்டேன், நல்லா வந்துருச்சு சாஃப்டாக. வேக வச்ச தட்டைப்பயிரை நம்ம இது கூட சேர்த்து நல்லா கிளறிக்குவோம். கொஞ்ச நேரம் வதக்கிடுவோம். தண்ணி இருந்தால் கூட சுண்டிடும். தட்டைப்பயிரை நல்லா வதக்கிட்டாச்சு. இது கூடவே நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தேங்காய், அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா சுவையான ஆரோக்கியமான தட்டைப்பயிறு சுண்டல் ரெடி. நான் டெய்லி ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி பயிர் வகைகளை ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணுவேன். இன்றைக்கி தட்டைப்பயிறு பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.